இன்னைக்கு இந்த குரல்ல உங்களுக்கு நான் சொல்ல தேர்ந்தெடுத்து கொண்ட திருக்குறள் வந்து அறம்னா என்ன. முதல்ல வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே அறச்செயல்களை செய்யணும்னு சொல்லிட்டேன். ஆனா அறச்செயல்னா என்ன சார் அப்படின்னு கேட்கிற உங்களுடைய சந்தேகங்கள் என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது. அதுக்கு உரித்தான ஒரு அருமையான குறள். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? அழுக்காறு அதாவது பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல் இத நான்கும் உடையது அறம் இல்லை. இப்ப நான் எப்படி சொல்ல போறேன்னா, உங்களுக்கு முதல்ல வாழ்க்கையில நம்ம மனுஷங்களுக்கு முதல்ல வந்து பேராசை ஃபர்ஸ்ட் அதை வச்சுக்குவோம். அழுக்காருங்கிறது பொறாமைங்கிறது முதல்ல வராது. முதல்ல வந்து ஆசைப்படுறது தப்பே இல்லை. மனிதர்கள் ஆசைப்படுகின்றதை நோக்கி போவதுதான் வாழ்க்கையே. அததான் எய்ம்னு சொல்றோம், குறிக்கோள்னு சொல்றோம் இல்லையா, இலக்கு. ஆனா அந்த ஆசைப்படுவதற்கு உரித்தான தகுதியை வளர்த்து கொள்ளவில்லை என்றால், அதற்கு உரித்தான ஆற்றலை திறனை வளர்த்து கொள்ளவில்லை என்றால், அப்பொழுது உனக்கு என்ன வரும்னா என்ன வரும்? அப்பதான் உன்னை வந்து பேராசை பிடிச்சவன்னு சொல்லுவான். ஏன்னா உனக்கு தகுதிக்கு மீறிய ஒரு விஷயத்த நீ ஆசைப்படுற. நீ படிக்கிறதுல மார்க் 10, 15 மார்க் எடுக்கிற, ஆனா நீ கலெக்டர் ஆகணும்னு விரும்புற. அப்ப இது வந்து முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போட்ட கதையா இருக்கா இல்லையா? அப்ப நம்ம எதை விரும்புகிறோமோ, எதை எய்ம் பண்றோமோ, அதுக்கு உண்டான நம்மளுடைய செயல் அவுட்கம் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி கொடுக்க தவறிய பொழுது நம்மள பேராசை பிடிச்சவன் அப்படி சொல்லுவோம். அப்ப பேராசை ஒரு மனிதனுக்கு வந்துட்டுனா, அதாவது உழைப்பு இல்லை, உறுதி இல்லை, அந்த திறமை நீ வளர்த்துக்கல, ஆனா உனக்கு ஆசை மட்டும் இருந்தா அது பேராசையா போயிடும். அப்ப பேராசைங்கிறது நிராசையா போயிட்டுனா, அதாவது நடக்காம போயிட்டுனா, உனக்கு அந்த விஷயத்த மற்றவங்க செய்யறத பார்த்துட்டு உனக்கு பொறாமை வரும். ஒருத்தருக்கு பொறாமை வந்துருச்சுன்னா, பொறாமைங்கிறது என்ன தெரியுமா? அதாவது இயலாமையினுடைய வெளிப்பாடு, தன்னுடைய முடியாதத்தினுடைய வெளிப்பாடு தான் பொறாமை. அதோட இன்னொருவது கோபம். பொறாமையிலிருந்து தான் வருது கோபம். அதாவது கோபப்படுறவனை வந்து புத்திசாலினே யாருமே சொல்லல, ஒரு அறிவுள்ளவனை யாருமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆத்திரம் புத்தி மட்டும் தான் சொல்றாங்க. எவனுக்கெல்லாம் கோபம் வருதோ அவன் வந்து முட்டாள்னு சொல்றாங்க. அவன் வந்து அறிவாளியா இருக்க முடியாது, புத்திசாலியா இருக்க முடியாது. அப்ப கோபம், அப்ப கோபத்தினால் பிறப்பதுதான் கடும் சொற்கள். அப்ப பாருங்க, பேராசை, அதிலிருந்து பிறப்பது என்னது? பொறாமை. பொறாமையிலிருந்து பிறப்பது கோபம், கோபத்திலிருந்து பிறப்பது கடும் சொற்கள். இந்த நான்கும் இல்லாமல் இருப்பதுதான், அது நான்கும் நம்ம கிட்ட இல்லாம நம்ம நடக்கணும். நம்மகிட்ட பேராசை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, கடும் சொற்கள், இன்னா சொல், கடும் சொற்கள் இருக்கக்கூடாது. இது இல்லாம இருப்பதுதான் அறம். இப்ப புரியுதா அறம்னா என்னன்னு? ஏன்னா நேற்று அறச்செயல்கள் செய்தால் இதெல்லாம் வரும்னு சொன்னோம். சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் சொன்னமா இல்லையா? அப்ப அறம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த குறளை தேர்ந்தெடுத்தேன். அதனால அன்புள்ள மாணவ செல்வங்களே, முதல்ல அறம்னா இதுதான். அப்ப நம்ம வாழ்க்கையில இதை இரண்டரை கலந்து நம்ம வந்து இதை கடைபிடிக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில கோவப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, யாரையும் கடு சொற்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்படி நீ இருந்துட்டீனாலே நீ வந்து அறத்தின் வழியாக நடக்க கூடிய ஒரு அற்புதமான தன்மையை பெற்றுடுவ. அதனால இன்னையிலிருந்து நம்ம எல்லாருமே அறத்தோடு நடப்போமா? அறச்செயல்கள், யார் மேலையும் கோவப்படாம, ஏசாம, பேசாம நடக்கணும். உறுதியை எடுத்துக்கொள்வோமா? ஓகே, நன்றி.